நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு எப்படி 11 மணிக்கு கடைசி பஸ்ஸுக்கு தான் வருவார். கடைசி பஸ்ஸெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் தான் வருவார். ஆனால் அந்த பஸ்ஸை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. கடைசி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். பார்த்தீங்கன்னா அங்கே வேலை கிடச்சிச்சு, ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, என் மகன் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க வேன் அந்த பக்கம் வந்து வேன் வருது, என் மகன் இந்த பக்கம் வரணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் வேன் சாயந்தரம் இறக்கி விடும்போது அந்த வேன் டோரை தான் திறந்தாங்களாம். திறந்த உடனே இவன் வந்து இறங்கி இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். அவங்க இந்த பக்கம் இறக்கி விடாம ஆப்போசிட்ல இறக்கி விட்டாங்க போல. இறக்கி விட்ட உடனே என் மகன் வேகமா இந்த பக்கம் ஒடியாடிட்டு திருப்பி இங்கிட்டு பார்க்கல, வண்டி வருதான்னு பார்க்கல. அவங்க டோரை தான் திறந்துருக்காங்க, ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன். வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145வது பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். அதாவது நாங்கள் வந்து வேலை அவங்க கடையை விட்டு அடிச்சு விட்டதுக்கப்புறம் வேலை தேடி எங்கள் வீட்டுக்கார் அலைகிறாரு, நானுமே இருந்தேன். வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு தங்கப்பொருள் வீட்டில் இருந்ததை அடகு வச்சு தான் சாப்பிடக்கூடிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவருக்கு வந்து மாட்டுத்தாவணி, மதுரையில் மாட்டுத்தாவணியில் டீ கடையில் வேலை கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாம்ஸு அங்கே வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு மாதங்கள் கூடிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன ஆகி போச்சுன்னா, மாதம் ஓடிடுச்சு, எப்படியும் ஒரு 6-7 மாதமாக இருக்கும். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு வர்றாங்க. எங்கள் மாமா வந்து மாட்டுத்தாவணியில் வேலை பார்த்துட்டு வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவர் வர்ற நேரத்தை பார்த்தீங்கன்னா நைட்டு எப்படி 11 மணிக்கு கடைசி பஸ்ஸுக்கு தான் வருவார். கடைசி பஸ்ஸெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் தான் வருவார். ஆனால் அந்த பஸ்ஸை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. கடைசி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். பார்த்தீங்கன்னா அங்கே வேலை கிடச்சிருச்சு, ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, என் மகன் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க வேன் அந்த பக்கம் வந்து வேன் வருது, என் மகன் இந்த பக்கம் வரணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் வேன் சாயந்தரம் இறக்கி விடும்போது அந்த வேன் டோரை தான் திறந்தாங்களாம். திறந்த உடனே இவன் வந்து இறங்கி இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். அவங்க இந்த பக்கம் இறக்கி விடாம ஆப்போசிட்ல இறக்கி விட்டாங்க போல. இறக்கி விட்ட உடனே என் மகன் வேகமா இந்த பக்கம் ஒடியாடிட்டு திருப்பி இங்கிட்டு பார்க்கல, வண்டி வருதான்னு பார்க்கல. அவங்க டோரை தான் திறந்துருக்காங்க, ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. பார்த்தீங்கன்னா ஓடி வந்த உடனே சரியான ஆக்சிடெண்ட் ஆகி முகங்கு எல்லாம் அப்படியே ரத்தம் கொட்டுது. பார்த்தீங்கன்னா நான் வந்து மாசமாக இருக்கிறதுனால ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா ஒரு சின்ன பையன் கீழே விழுந்துட்டான் அவனுக்குள்ள பஸ்ஸு ஸ்கூல் விட்டு வரும்போது. அது வந்து உன் பையனா என்ன எதுன்னு தெரியல, நீ வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் பதறி அடித்து ஓடுறேன் பார்த்துக்கோங்க. அவங்க இல்லைப்பா உன் பையனா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்றாங்க. எப்படி நான் பொறுமையாக இருக்கிறது? ஐயோ சாமி, எனக்கு ஒன்றுமே ஓடலை. படன்னு அப்படியே நான் என்ன செய்கிறேன், இந்த பயங்கர வெக்கையான நேரம், அதனால என்ன பண்ணுறேன், மாத்தடியில் உட்காந்துருந்தேன். சொன்ன உடனே ஓடிட்டேன் மக்களை. ஓடி போய் பார்த்தா என் மகன் பிள்ளை முகம் பூரா ரத்தம் ஃபுல்லாக அப்படியே வடிச்சிருக்கு. வடிஞ்சு அப்படியே அவங்க டீச்சர்ஸ் வந்து 2 பக்கமும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. நான் போயிட்டேன் அந்த இடத்துல. அது வந்து வண்டியில் வந்தவர் அடிச்சிட்டார் பார்த்தீங்களா, அந்த வண்டிக்காரன் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. மக்கள்லாம் சேர்ந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நான் போன உடனே அவர்கிட்ட சரி மல்லு கட்டுறேன். சண்டை போடுறேன். என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, ஆச்சா ஊச்சான்னு
எனக்கு என்ன பேசுகிறேன் என்ன ஏதுன்னே அந்த நேரம் எனக்கு தெரியலை மக்களே. பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் சொல்கிறத கேளுமா, என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றார். என்னதான் நீங்கள் சொன்னாலும் என் பிள்ளை ரத்த குளமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிடிச்சி சண்டை போடுறேன். அப்போ அவர் சொன்னார், அம்மா இது வந்து நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, இவன் என் பேரை மாதிரி இருக்கான், நான் தாம உன் பிள்ளையை காப்பாற்றினேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் காப்பாற்றுனீங்களா, நீங்கள் தானே அடித்து தூக்கி போட்டிருக்கீங்க பிள்ளைக்கு ரத்தம் அப்படின்னு உடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த பையன் வேனை விட்டு இறங்கி இந்த பக்கம் ஓடி வந்தான். ஓடி வரும்போது இவர் 2 வீலரில் வந்திருக்கார். 2 வீலரில் விழுக வந்திருக்கேன். விழுக வரும்போது அவர் கையில் இந்த நட்சத்திரம், அதை என்ன சொல்கிறது, கலர் கலராக கல் வச்சு மோதிரம் போடுவாங்க பார்த்தீங்களா, நட்சத்திரத்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மோதிரம். அவர் பெரிய மோதிரம் கையில் போட்டிருக்காரு. அந்த மோதிரத்தை என்கிட்ட காட்டுறாரு. வேறு ஒன்றுமே கிடையாதுமா, உன் மகன் வண்டியிலையும் விழுகலை, எதுலேயும் இடிக்கலை, என்னோட கையில் இருந்த மோதிரம் நான் சட்டுன்னு அவனை அடித்து வேகமாக வண்டிக்குள்ளே விழுந்துருவேன்ற பயத்தில் சட்டுன்னு அடித்து தள்ளி விட்டதில்ல தான் அந்த மோதிரத்தில் உள்ளது முகத்தில் பட்டு கீறலாகி ரத்தம் வருது அப்படின்றார். எனக்கு அது சீக்கிரத்தில் நான் இருந்த ப்ரெஷரில் டென்ஷனில் எனக்கு அது மைண்டில் ஏறவே இல்லை அவர் சொன்னது. இருந்தாலும் என் பிள்ளையை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லைம்மா நீ கேட்க வேண்டியது அவங்கள தான், டீச்சரை தான் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டுக்கு நான் அவங்கள்ட்ட போய் அந்த ஐயா ஆனால் போகலை இருந்தார். அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸுகளை பிடிச்சி கற்றுனேன். என்ன நீங்கள் என் பிள்ளையை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு தானே உங்கள் ஸ்கூல்லே நான் சேர்த்தேன், வேன் வசதி இருக்கிறதுனால தான் நான் பிள்ளையை பள்ளிக்கூடத்தை உங்கள் ஸ்கூலில் சேர்த்ததே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போடுறேன். என் பையனுக்காக ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு, எனக்கு அதை கூட எனக்கு மைண்டில் வரலாம். பார்க்கும்போது எனக்கு ஆத்திரம் அடங்கலை. போட்டு அவங்கள்ட்ட சத்தம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையன் என்னங்க கதவை திறந்த உடனே எங்ககிட்ட நிற்கதான் சொல்கிறான், அவன் எடுத்துன்னு ஓடியாதேன், அவன் தானே ஓடி போய் விழுந்துட்டான் அப்படின்றாங்க. அவங்க என்னங்க சொல்கிறீங்க, அது எப்படிங்க நீங்கள் அந்த பையனை ஓட விட்டீங்க அப்படின்னு பிடிச்சி சத்தம் போடுறேன். நான் ஒரு ஆள் தான் அவனை கூட சத்தம் போட்டுருக்கேன். உங்கள் பையன் இறங்கி ஓடியாந்தா நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. ஐயோ இது என்னடா கொடுமையாக இருக்குது, எப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் டோரை திறந்தா உங்கள் பையன் முடியான்ட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு என் பிள்ளையை போய் அப்புறம் அவனுக்குள்ள தண்ணியை வாங்கி கழுவி விட்டு பிள்ளைக்கு தண்ணியை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமா பிள்ளைய அப்படின்றாங்க. அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, இந்த கொஞ்சம் வயசானவர் தான், அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா இந்தாம்மா கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு என்கிட்ட, இந்தாம்மா அந்த பணத்தை வச்சுட்டு பிள்ளையை போய் நீ ஊசி போடுமா. ஒன்றும் இல்லைம்மா, நான் மோதிரம் தாம்மா இடிச்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நான் 2 வீலரில் போய் அவன் உயரத்துக்கும் நான் வர்றதுக்கும் சரியாக இருந்தனால நான் அடிச்சு தட்டி விட்டேன், உள்ள வீலுக்குள்ளே விழுந்துருவேன்னு சொல்லி நான் அடிச்சு தள்ளிவிட்டேன். ஆனால் வேறு பெரிய வண்டிகை வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கோம் யோசிக்கணும் நீ அப்படின்றார். இருக்கிற படப்படப்புல என் பிள்ளைய பார்த்து நான் யோசிக்கிற நிலைமையிலேயே அப்போ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்தாரு என்கிட்ட, இந்தாம்மா அந்த காசை வச்சு பிள்ளைக்கு போய் ஊசியை போடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் காசை வாங்கவே மாட்டேன்ட்டேன். வேணாங்க உங்கள் காசே எங்களுக்கு வேணாங்க, என் பிள்ளைக்கு ரத்த கோலமாக்கி விட்டுட்டு நீங்கள் காசு வேற கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணேன், என் பிள்ளைய கையோட பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒவ்வொன்று அழுதுகிட்டு வர்றேன், வீட்டிலேருந்து எங்கள் ரோட்லேருந்து எங்கள் வீடு வரைக்கும் அழுதுகிட்டு வர்றேன் அப்படியே. அப்புறம் அழுதுகிட்டு வரும்போது அங்கே இருக்கிறவங்களாம் வேகமாக ஓடியாடுறாங்க. 7 மாதமாக இருக்கிற பிள்ளை எப்படி அழுதுகிட்டு வருது, என்னாச்சு ப்ரோ மயனுக்கு என்னாச்சுன்னு. அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டு யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு சர்ட்டு ட்ராயர் எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அப்போ எல்லோரும் ஓடியாந்து என்னடாச்சு இந்த பையன்கள் எப்படி இருக்கியா, நீ என்னால் அழுதுகிட்டு வர அப்படின்னு. ஒன்றுமே புரியல மக்களே, உண்மையிலே அதெல்லாம் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு இது. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணேன், இளமனூர்னு ஒரு ஊர் இருக்குது, கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் அங்கே தான் இருக்கும், நம்ம அவசரத்துக்கு அங்கே தான் போகணும். அந்த விவரம் கூட எனக்கு தெரியலை, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இப்போ போனேன்னா இளமனூர் ஆஸ்பத்திரியில் பார்த்துடலாம், டக்குன்னு கூட்டிகிட்டு போய்
ஊசியை போடு அப்படி. அப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு நல்லா ட்ரெஸ்ஸை மாற்றி முகம் கை காலை கழுவி என் பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே அதே பிடிக்கும். அப்படி ஒரு அழுகை இப்போ நினச்சா கூட வேதனையாக இருக்கும் மக்களே. அப்படியே அழுது எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமேட்டுக்கு அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு பிள்ளைக்கு தண்ணியை கொடுத்து ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோறை போட்டு வேகமாக நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனேன். இளமனூருன்றது எங்கிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவனை இருக்கவங்க இளமனூர் பஸ்ஸு இப்போ வரும் ஏறி போய் இன்னும் ஆஸ்பத்திரின்னு சொல்லு அவனை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஆஸ்பத்திரி எங்கன இருக்குன்னு ஸ்டாப்பில் இறங்கி ஆஸ்பத்திரி எங்கன இருக்குன்னு விசாரிச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு வீட்டில் போய் லைட்டை போட்டுவிட்டு கதவை போட்டுட்டு கிளம்பிட்டேன் மக்கள். கிளம்பிட்டு போய் இளமனூருக்கு போய் அப்புறம் ஊசியை போட்டு வந்தால் இந்த உதடு கிட்ட வந்து அப்படியே ரெண்டாக பிளந்துச்சு. இந்த உதடு வந்து இப்படி ரெண்டாக பிளந்து அதில் தான் ரத்தம் விட்டுருச்சு. அதில் தையல் போடுற நிலமை வந்துடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ப்ரெஷராக அப்படி அடிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவர் ப்ரெஷர் பண்ணதான் என் பிள்ளையே தப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா அன்னைக்கு நிலைமைக்கு உண்மையிலேயே அவர் தான் காப்பாற்றினாருன்னு தான் சொல்லணும். எனக்கு புரிய அவ்வளோ லேட் ஆயிடுச்சு எனக்கு இருந்த படப்படப்பில். ஆனால் அந்த ஐயா வந்து சட்டுன்னு அடித்ததுனால தான் என் பிள்ளைக்கு அந்த காயத்தோடு போச்சு. இல்லை அப்படின்னா வீடு விழுந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட இல்லை. நினைக்கவே எனக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கு. இப்போ நினச்சா கூட எனக்கு பதவதிக்குது மக்களே. சரிப்பா, இன்னொரு அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. கண்டிப்பாக எனக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கமாண்டில் போடுங்க. கமாண்டில் என்னுடைய வரலாறு கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதா? கமாண்ட் போடணுன்ற எதுவுமே உங்கள் மைண்டில் வரமாட்டேங்குதா மக்களே? ஏன் மக்களே கமாண்ட் போடுங்கப்பா. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், கமாண்ட் போடுங்க. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு கமாண்ட் போடுங்க, ஓகேவா? இன்னொரு வீடியோவை சந்திப்போம். பாய்.